பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 குறித்த வகை நிவாரண சட்டம் 1963 பார்ட் 2 சாப்டர் 1 ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்தின் உடைமையினை மீட்டல். இதில் நமக்கு 4 செக்ஷன்ஸ் வருது. செக்ஷன் 5, 6 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசும். 7, 8 மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுது. ரெக்கவரிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி குறிப்பிட்ட அசையா சொத்தினை திரும்ப பெறுறது. இந்த குறிப்பிட்ட அசையா சொத்தினை இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை 2 டைப்பில் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உரிமை மூலத்தினை கொண்டு பை டைட்டிலை கொண்டு. அப்போ யாருடைய பெயரில் அந்த ஓனர்ஷிப் யார், அந்த ஓனர்ஷிப் கையில் பொசஷனோட ஓனர்ஷிப்போடு இருக்கக்கூடிய அந்த நபர் தான் பை டைட்டில் வச்சுருக்கக்கூடியவர். அப்போ உரிமை மூலத்தினை கொண்டு அந்த சொத்து கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அவர் உரிமை மூலத்தை கொண்டு அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அப்படின்னு பார்த்தா, உடைமையினை கொண்டு. இந்த இடத்துல டைட்டிலை பற்றி பேசலை, பொசஷனை மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ உடைமையில் இருக்கக்கூடிய நபர் அந்த உடைமை அவர் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அவர் இந்த ஆக்டு கீழே எப்படி ரெமெடி பெறலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 5லையும் 6லையும் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி குறித்த அசையா சொத்தின் மீட்பு. எ பர்சன் என்டைட்டில் டு த பொசஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அசையா சொத்து ஒன்றில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை உடைமையினை கொண்டு மே ரெக்கவர்டு இட் இன் த மேனர் ப்ரொவைடட் பை த சிவில் ப்ரொசீடர் கோட் 1908. இந்த உடைமையும் உரிமையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் அவர் கையை விட்டு அந்த சொத்து வெளியேறுது அப்படின்னா அந்த வெளியேற்றப்பட்ட சொத்தை எப்படி தன்னுடைய கைக்கு திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னா சிவில் ப்ரொசீடர் கோடில் அதாவது உரிமையல் நடைமுறை சட்டத்தை அந்த சட்ட தொகுப்பினை பின்பற்றி அவர் உரிமை மூலத்தினை திரும்ப பெறலாம். அந்த உரிமை மூலம் எவ்வளோ இயர்ஸ்குள்ளே திரும்ப வழக்கு போட்டு பெற முடியும் அப்படின்னு பார்த்தா 12 இயர்க்குள்ளே அதாவது 12 இயர்ஸில் அவரை விட்டு அந்த உடைமையோ உரிமை மூலமாக கையை விட்டு போன காலகட்டத்தில் இருந்து 12 இயர்ஸ்க்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியை இவர் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழக்கு போட்டிருக்கணும். 12 இயர்ஸ்க்கு மேலே போனால் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாது. இதை நமக்கு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லிமிட்டேஷன் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 ஆர்டிக்கல் 65 கீழே ஷூட் ஃபார் பொசஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பேஸ்டு ஆன் டைட்டில். இந்த இடத்துல பொசஷனை பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ எதை பேஸ்டு அப்படின்னா உரிமை உடைமையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓனர்ஷிப்பை தான் பேசுகிறாங்க. அப்போ டைட்டில் யார்கிட்ட இருக்குது, டைட்டிலோட ஒரு உடைமையில் வச்சுருக்கக்கூடிய நபர் தான் யாருன்னு சொல்லுவோம், ஓனர்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல டைட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்கிட்டேருந்து சொத்தானது பறிக்கப்பட்டு அவரை வெளியேற்றப்படுறாரு அப்படின்னா இட் பிரிஸ்கிரிப்டட் லிமிட்டட் பீரியட் ஆஃப் 12 இயர்ஸ். அந்த சொத்தானது அவர் கையை விட்டு போனதுலேருந்து 12 வருடத்துக்குள்ளே வழக்கினை போட்டிருக்கணும். 12 years from when the possession became adverse to file a suit to recover the property. அப்போ அந்த 12 வருடத்துக்குள்ளே அந்த சொத்து மூலத்தினை திரும்ப பெறுவதற்கு அவர் வழக்கினை போட்டு அதன் மூலம் சொத்தினை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் செக்ஷன் 5ல் டைட்டிலை வச்சு சொத்தினை திரும்ப பெறதை பற்றி சொல்லப்படுது. அடுத்தது செக்ஷன் 6. செக்ஷன் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஷூட் பை பர்சன் டிஸ்போஸ்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்தில் உடைமை இழக்க செய்யப்பட்ட நபரால் வழக்கு. இந்த இடத்துல டைட்டிலை பற்றி பேசலை, அதாவது உரிமை மூலத்தை பற்றி பேசலை, உடைமையினை பற்றி தான் பேசுது. ஒரு நபர்கிட்ட ஒரு உடைமை இருக்குது அப்படின்னா அந்த உடைமையானது அவர் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது லீகலாக இருக்கக்கூடாது. அதாவது கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னா அவர் இந்த ஆக்டு கீழே வழக்கு போடலாம். அப்போ எனி பர்சன் இஸ் டிஸ்போஸ்டு வித்தவுட் ஹிஸ் கன்சென்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த நபருடைய அனுமதியே இல்லாமல்
அந்த அசையா சொத்துலேருந்து இன் டியூ கோர்ஸ் ஆஃப் லா ரெக்கவர் பொசஷன் ஆஃப் தேராஃப். அப்போ அசையா சொத்துலேருந்து அவரை வெளியேற்றிடுறாங்க. அவருடைய அனுமதியே இல்லாமல் அந்த அசையா சொத்தில் இருக்கக்கூடிய உடைமையினை வந்து அவர்கிட்டேருந்து பறித்து வெளியேற்றிடுறாங்க. அப்போ நாட் வித் ஸ்டாண்டிங் எனி அதர் டைட்டில் தட் மே பி செட் இஃப் சச் ஏ சூட். இந்த இடத்துல வந்து டைட்டில் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட அந்த இடத்த வந்து பயன்படுத்துறதுக்கான அந்த உடைமை இருந்தால் போதும். டைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு செக்ஷன் 5ல் மட்டும்தான் டைட்டிலை பற்றி வந்து பேசுமே தவிர செக்ஷன் 6ல் எந்த இடத்துலையுமே டைட்டிலை பற்றி பேசவே மாட்டாங்க. பொசஷன் மட்டும்தான். உடைமையில் வந்து இருக்கக்கூடிய நபரை வெளியேற்றிட்டா அப்படின்னா அந்த நபர் வெளியேற்றப்பட்ட காலகட்டத்திலேருந்து எவ்வளோ நாளுக்குள்ளே வழக்கு போடணும் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் த எக்ஸ்பிரி த 6 month. அப்போ 6 மாதத்திற்குள்ளே செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல பொசிஷன் கையை விட்டு போன அந்த உடைமையை வந்து வைத்திருக்கக்கூடிய நபரை கன்சன்ட்டே இல்லாமல் தூக்கி வெளியில் போட்டாங்க அப்படின்னா அவர் உடைமை விட்டு போன காலத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வழக்கை வந்து போட்டிருக்கணும். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு அகெயின்ஸ்டாக வழக்கு வந்து கண்டிப்பாக போடவே முடியாது. அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்போ கவர்மெண்ட் வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொசிஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு போட முடியுமா அப்படின்னா போடவே முடியாது. இது செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பியில் வந்து சொல்லியிருக்காங்க. கிளாஸ் ஏல 6 month பொசிஷன் கையை விட்டு போனதுலேருந்து வழக்கு போடுறதுக்கு 6 month. கிளாஸ் பியில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கை வந்து போட முடியாது. அடுத்தது செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் படி பெறக்கூடிய அந்த ஆர்டரையோ டிகிரியோ எதிர்த்து என்ன பண்ண முடியும்னா அப்பீலோ ரிவ்யூ பண்ண முடியாது. அப்போ மேல்முறையீடும் அதே மாதிரி வந்து மறு ஆய்வோ செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ரிவிஷன் பெட்டிஷன் வந்து போடலாம். அப்போ சீராய்வு மனு வந்து நம்ம போட செய்யலாம். இது வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4ல் நத்திங் திஸ் செக்ஷன் ஷல் பார் எனி பர்சன் from suing the establish his title ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெக்கவர் த பொசஷன் thereof. அப்போ என்ன சொல்லிட்டாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த இடத்துல டைட்டிலை பற்றி பேசவே இல்லை. அப்போ யாருக்கிட்ட பொசஷன் இருக்கோ இப்போ டைட்டிலில் இருக்கக்கூடிய அந்த உரிமை மூலத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் அவரை சட்டவிரோதமாக அந்த இடத்த விட்டு அந்த பொசஷன் வச்சுருக்கக்கூடிய அந்த நபருக்கு வெளியேற்றிட்டாரு அப்படின்னா அந்த உடைமையிலேருந்து ஒரு உரிமை மூலத்தை வைத்திருக்க நபர் வெளியேற்றிட்டாரு அப்படின்னா இது சட்டத்திற்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல டைட்டிலை வச்சு அவர் எதுவும் பண்ணவே முடியாது. யாருக்கு உடைமையோ இருக்கோ அந்த பொசஷனை வச்சுருக்கக்கூடிய நபர் வந்து வழக்கினை போட்டு அதுவும் 6 மாதத்திற்குள்ளே வழக்கினை வந்து போட்டிருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கை வந்து போட முடியாது. அதே மாதிரி இந்த செக்ஷன்ஸ் கீழே வந்து டிகிரியோ அதாவது இந்த ஆக்டு கீழே டிகிரியோ ஆர்டரோ வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து எதிர்த்து நம்ம அப்பீலோ ரிவ்யூ பண்ண முடியாது. ரிவிஷன் பெட்டிஷன் வேணால் போடலாம். அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைட்டிலை வச்சு ஒரு நபர் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க உரிமை மூலத்தை திருப்பிக்க முடியாது. பொசஷனை வச்சு தான் அது டைட்டில் வச்சுருக்கக்கூடிய நபரே அந்த உடைமையில் இருக்கக்கூடிய நபரை தூக்கி வெளியில் போட்டாலும் இந்த இடத்துல டைட்டில் வச்சுருக்கவருக்கு எந்த ரைட்ஸும் வராது. யாரை இந்த உடைமையில் இருந்து தூக்கி போட்டாங்களோ அந்த உடைமையை வந்து வைத்திருந்த நபருக்கு வந்து இருக்கக்கூடிய ரைட்ஸை பற்றி தான் வந்து செக்ஷன் 6ல் வந்து சொல்லப்படுது.